Om Namo Bhagavate Sri Ramanaya. The Georgia Satsang Group is grateful to participate in the 142nd Jayanti celebration of Bhagavan Sri Ramana Maharshi. We will start our offering with the Nirvana Shatkam. मनोभूतिर अहंकार चेतानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमि न तेजो न वायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातु न वा पञ्चकोश न वाक्पाणिपादो न चोपस्थपायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मृत्यो न संग्राम न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धो न मित्रं गुरुनैव शिष्य चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभूयाप्य सर्वत्र सर्वेन्द्रियाणां न सा सङ्गतन्नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः
शिवोऽहं शिवोऽहम्। ओम नमो भगवते श्रीरमणाय। தாருவனத்தில் தவம் செய்திருந்தவர் பூருவ கண்மத்தால் உந்தி பர, பூருவ கண்மத்தால் உந்தி பர, போக்கரை போயினருந்தி பர, கண்மத்தை அன்றி கடவுளிலையேனும் வன்மத்தராயினருந்தி பர, வன்மத்தராயினருந்தி பர, வஞ்ச செருக்கினாலுந்தி பர, கண்மம் பலந்தரும் கத்த பழித்து செய் கண்ம பலம் கண்டாருந்தி பர, கண்மம் பலம் கண்டாருந்தி பர, கர்வமகன்றனருந்தி பர, காத்தருள் என்று கரைய கருணை கண் சேர்த்தருள் செய்தன முந்தி பர, சேர்த்தருள் செய்தன முந்தி பர, சிவனுபதேசமிதுந்தி பர, உட்கொண்டொழுக உபதேச சாரத்தை உட்கொண்டெழும் சுகமுந்தி பர, உட்கொண்டெழும் சுகமுந்தி பர, உட்டுண் பொழுந்திடும் முந்தி பர, சார உபதேச சாரமுற்சாரவே சேர களி சேர உந்தி பர, சேர களி சேர உந்தி பர, தீர துயர் தீர உந்தி பர, தீர துயர் தீர உந்தி பர, கண்மம் பயந்தரல் கர்த்தனதானயா கண்மம் கடவுளோ உந்தி பர, கண்மம் கடவுளோ உந்தி பர, கண்மம் ஜடமதால் உந்தி பர, வினையின் விளைவு வீழி உற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பர, வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பர, வீடு தரலிலை உந்தி பர, கருத்தனுள் காக்கும் நிஷ்காமிய கண்மம் கருத்தை திருத்தியதுந்தி பர, கருத்தை திருத்தியதுந்தி பர, கதி வழி காண்பிக்கும் முந்தி பர, திடமீது பூஜை ஜபமும் தியானம் உடல் வாக்குளத் தொழில் முந்தி பர, உடல் வாக்குளத் தொழில் முந்தி பர, உயர்வாகும் ஒன்றில் ஒன்றுந்தி பர, எண்ணூறு யாவும் இறையுருவாமென எண்ணி வழிபடல் முந்தி பர, எண்ணி வழிபடல் முந்தி பர, ஈசனர் பூசனை உந்தி பர, வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்குச்சபத்தில் விழுப்பமானதாம் முந்தி பர, விழுப்பமானதாம் முந்தி பர, விளம்பும் தியானமிதுந்தி பர, விட்டு கருதலின் நாறு நெய் வீழ்ச்சி போல் விட்டிடாதுன்னலே உந்தி பர, விட்டிடாதுன்னலே உந்தி பர,
விசேடமாம் உன்னவே உந்தி பர அணிய பாவத்தின் அவனகமாகும் அனனிய பாவமே உந்தி பர அனனிய பாவமே உந்தி பர அனைத்தினும் உத்தம முந்தி பர பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பர சத்பாவத்திருத்தலே உந்தி பர பரபக்தி தத்துவமுந்தி பர உதித்த இடத்தில் ஓடுங்கி இருந்த அது கண்மம் பக்தியும் உந்தி பர அது கண்மம் பக்தியும் உந்தி பர அதியோக ஞானமும் உந்தி பர வழியுள்ளடக்க வலைப்படு புட்போல் உளமும் ஓடுங்குறும் உந்தி பர உளமும் ஓடுங்குறும் உந்தி பர ஒடுக்க உபாயமீதுந்தி பர உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாம் கீழ இரண்டுந்தி பர உளவாம் கீழ இரண்டுந்தி பர ஒன்றவற்றின் மூலமுந்தி பர இளைய மூனாசம் இரண்டாம் ஒடுக்க இளையித்துளதெழும் உந்தி பர இளையித்துளதெழும் உந்தி பர ஏழாதுரு மாய்ந்ததேலுந்தி பர ஒடுக்க வழியை ஓடுங்கும் உளத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பர விடுக்கவே ஓர் வழி உந்தி பர வியும் மதனூரு உந்தி பர மனவுரு மாயமை மண்ணுமாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பர தனக்கோர் செயலிலை உந்தி பர தன்னியல் சார்ந்தனுந்தி பர வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளியூரு ஓர்தலே உந்தி பர ஒளியூரு ஓர்தலே உந்தி பர உண்மை உணர்ச்சியாமுந்தி பர மனத்தின் உருவை மறவாது சாவ மனமென ஒன்றிலை உந்தி பர மனமென ஒன்றிலை உந்தி பர மார்க நேராக்கும் மீதுந்தி பர எண்ணங்களே மனம் யாவினும் நாளேனும் எண்ணமே மூலமாம் உந்தி பர எண்ணமே மூலமாம் உந்தி பர யானமனமேனல் உந்தி பர நான் என்றெழும் இடம் ஏதென நாடவும் நான் தலை சாய்ந்திடும் உந்தி பர நான் தலை சாய்ந்திடும் உந்தி பர ஞான விசாரமீதுந்தி பர நான் என்று சானத்து நானான் என்றொன்றது தானாக தோன்றுமே உந்தி பர அது தானாக தோன்றுமே உந்தி பர தானது பூன்றமாமுந்தி பர நான் என்னும் சொற்பொருள் ஆமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் முந்தி பர நானற்ற தூக்கத்தும் முந்தி பர
நமதின்மை நீக்கத்தால் உந்தி பர உடல் போரியுள்ள உயிரிருள் எல்லாம் சடமசத்தானதால் உந்தி பர சடமசத்தானதால் உந்தி பர சத்தான நானல்ல உந்தி பர உள்ளதுணர உணர்வு வேறின்மையின் உள்ளதுணர்வாகும் உந்தி பர உள்ளதுணர்வாகும் உந்தி பர உணர்வே நாமாயுளம் உந்தி பர இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளேயாவர் உந்தி பர ஒரு பொருளேயாவர் உந்தி பர உபாதி உணர்வே வேறுந்தி பர தன்னை உபாதி விட்டோர்வது தானீசன் தன்னை உணர்வதாம் உந்தி பர ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பர தானாய் ஒளிர்வதால் உந்தி பர தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தானிரன்றற்றதால் உந்தி பர தானிரன்றற்றதால் உந்தி பர தன்மய நிஷ்டைதுந்தி பர அறிவறியாமையும் மற்ற அறிவே அறிவாகும் உண்மைதுந்தி பர அறிவாகும் உண்மைதுந்தி பர அறிவதற்கொன்றிலை உந்தி பர தனாதியல் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத்துந்தி பர அநாதி அனந்த சத்துந்தி பர அகண்ட சிதானந்தம் உந்தி பர பந்த வீடற்ற பரசுகமுற்றவ இந்த நிலை நிற்றல் உந்தி பர இந்த நிலை நிற்றல் உந்தி பர இறைவழி நிற்றலாம் உந்தி பர யானற்றியல்வது தேரில் ஏதுவது தானத்தவமென்றான் உந்தி பர அது தானத்தவமென்றான் உந்தி பர தானாம் ரமணேசன் உந்தி பர தானாம் ரமணேசன் உந்தி பர இருளிகள் எல்லாம் இறைவனடியை வருடி வணங்கினர் உந்தி பர வருடி வணங்கினர் உந்தி பர வாழ்த்து முழங்கினர் உந்தி பர உற்றார் குருதி உபதேச உந்திய சொற்ற குரு பரன் உந்தி பர சொற்ற குரு பரன் உந்தி பர சுமங்கள வெங்கடன் உந்தி பர பல்லாண்டு பல்லாண்டு பற்பன்னூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு முந்தி பர பல்லாண்டு பல்லாண்டு முந்தி பர பாரிசை வாழ்கவே உந்தி பர இசையேடு போரும் சேவி மடு போரும் வசையற தேர்வோரும் முந்தி பர வசையற தேர்வோரும் முந்தி பர வாழி பல ஊழி முந்தி பர
கற்கும் அவர்களும் கற்றுணர்ந்தாங்குத்த நிற்கும் அவர்களும் உந்தி பர நிற்கும் அவர்களும் உந்தி பர நீடூழி வாழிய உந்தி பர நீடூழி வாழிய உந்தி பர. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே, கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே, கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே ரமணா. பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே, பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே, பரிபூர்ண அன்புடைய புனித நீயே ரமணா, பக்தர்களை காக்கின்ற குருவும் நீயே, பரிபூர்ண அன்புடைய புனித நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே, கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே ரமணா. ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே, ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே, எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாம் நீயே, ஏங்கி நிற்கும் மக்களுக்கு ஏதல் நீயே, எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாம் நீயே, அன்பு வேண்டும் அடியார்க்கு அனைத்தும் நீயே, அன்பு வேண்டும் அடியார்க்கு அனைத்தும் நீயே, ஆசிரமத்தை நெஞ்சிலிட்ட ஈஸ்வரன் நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே, கருணைக்கு எல்லையில்லா இறையோ நீயே ரமணா, குறையனைத்தும் களைகின்ற தெய்வம் நீயே ரமணா. ரமணா ரமணா. Om Namo Bhagavate Sri Ramanaya. This is a reading from Letters from Sri Ramanashramam by Suri Nagamma.
The letter is dated 18th August 1946 and is titled Ekam Aksharam, the one letter and the one imperishable. A few days ago, some Gujaratis who had come from Bombay purchased some ashram books and Bhagwan's photo, and showing them to Bhagwan requested him to write his name on the books. "What name should I write?" asked Bhagwan. "Your name," said they. "What name have I?" said Bhagwan. When they said, "Your name is Ramana Maharshi, is it not?" Bhagwan said smilingly, "Somebody said so. Really, what is a name or a native place for me? I could write only if I had a name." The Gujaratis went away quietly without saying anything further. In January 1945, you remember that you sent your book on banking with a request that Bhagwan might be pleased to write in it the word Om or Shri and return it to you, and Bhagwan declined to do so. Instead, he gave me a piece of paper on which he wrote a Telugu translation of a verse that he had written long back in Tamil when Somasundara Swami made a similar request. When I sent that slip of paper to you, you took it as an upadesa, a precept from Bhagwan, and were overjoyed. Subsequently, he made some slight alterations therein. Later on, Bhagwan translated it into Sanskrit as a sloka at the request of Muruganar as follows: Ekam aksharam hridi narantaram bhasate swayam likhyate katham. It means the one imperishable which is in the heart at all times is self-luminous. How to write it? I was reminded of all this when the Gujaratis made a similar request today and got a refusal. About 10 months ago, Pantu Lakshmi Narayana Sastri, Telugu Pandit, Maharaja's College, Vijayanagaram, came here. After praising Bhagwan with verses composed extempore, he appealed to Bhagwan thus: "Please let me have something to commemorate this event and bless this poor soul." "What shall I give?" asked Bhagwan. "Anything you please. Just an aksharam by way of upadesa," he said. Bhagwan said, "How can I give that which is akshara?" And so saying, he looked at me. I said, "It will perhaps do if you will tell him about the sloka Ekam Aksharam." Shastri asked, "What is that sloka?" I read out that sloka. "Where is the Dvipada?" asked Bhagwan. I read out that too. Shastri was overjoyed as if he had gotten a treasure and copied both the sloka and the Dvipada. When I told him about the circumstances under which these two were written, he felt very happy and went away after bowing before Bhagwan. I remembered all this when Bhagwan was saying to the Gujaratis, "What is a name or a native place for me?" Not only this, I was reminded of a song which mother used to sing while engaged in her domestic work, the meaning of which is somewhat as follows: Ramanamam is the wide universe which has no name or body or work. It has a luster surpassing the moon, the sun, and the fire. Ramana's name also is just like that. Om Namo Bhagavate Sri Ramanaya. Karunapurna Sudabde Kavalita Vishwarupa Kiranavalya Arunachala Paramatman Aruno Bhavachitta Kanja Suvikashaya Tvai Arunachala Sarvam Bhutva Stitva Pralinametat Chitram Hridyahamityatmataya Nitya Shivoste Vadanti Hridayam Nama Ahamiti Kuta Ayati Tyanvishyanta Pravishtayatyamalaliya Avagamya Swam Rupam Shamyaktarunachala Divabdau Tyaktva Vishayam Bahyam Ruddha Pranena Ruddha Manasantastvam
ध्यायन् पश्यति योगी दीदितिमरुणाचल त्वयि महीयन्ते त्वयि अर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततम् भजते अनन्यप्रीत्या सजयत्यरुणाचल त्वयि सुखे मग्नः श्रीरमण महर्षे दर्शनमरुणाचलस्य देवगिरा पञ्चकमार्या गीतौ रत्नं स्थितमौपनिषदं हि Om Namo Bhagavate Sri Ramanaya. We now hand it over to the San Francisco Satsang Group.